வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப விஜய் அவர்களுடைய அரசில், தாவேகா அரசில் உங்களுக்கு அமைச்சர் பதவி காங்கிரஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சிக்கு இங்க வந்துருச்சுன்னு காங்கிரஸுக்கு கொண்டாட்டமா இருக்கு. ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். அதிமுகனா அதிமுக தான் ஆளணும், திமுகனா திமுக தான் ஆளணும். இந்த தேசிய கட்சிகளுக்கு இடம், அமைச்சரவையில் இடம்ங்கிறது அது தமிழ்நாட்டின் நலனுக்கே, தமிழ்நாட்டின் அரசியல் மரபுக்கே பிரச்சனையாகுங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது இப்ப எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க. என்னுடைய விவாதங்கள் எல்லாத்துலையும் கூட்டணி ஆட்சி வேணாம், மத்தியில இருக்கணும். ஏன்னா அங்க பல்வேறு மொழிகள், பல்வேறு மாநிலங்கள் அடங்கிய துணைக்கண்டம் இந்தியா. இந்தியாங்கிறது ஒரு மொழி பேசுறவங்க, ஒரு மதம் கிடையாது, பல்வேறு சாதி மதம் எல்லாம் இருக்கு. அப்ப இந்தி பேசுறவங்களுக்கு மட்டும் அதிகமான வாய்ப்பு வரும்போது நம்ம எல்லா கட்சி, எல்லா மாநிலங்களும் அந்த வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய கொள்கை. அந்த அடிப்படையில் அங்க நமக்கு இருப்பது கூட்டணி ஆட்சி தேவை. இங்க நமக்கு தேவைங்கிறது மாநிலங்கள் கை ஓங்கணும், அதுதான் முக்கியம். இங்க தேசிய கட்சி இங்கேயே அமைச்சரவையில் வரக்கூடாது. ஏன்னா மாநில உணர்வுங்கிறது யதார்த்தம். இவங்க சொல்லக்கூடிய தேசியம், தேச கான்செப்ட்ங்கிறது உங்களுக்கு சிக்கிம், சிலிகுரியையும் சிலுக்குவார்பட்டியும் உசிலம்பட்டியும் ஒண்ணுன்னு இவங்க சொல்றாங்க. பண்பாட்டு அளவில் அது உண்மை கிடையாது. நீங்க தேசம்ங்கிற அடிப்படையில் இந்தியான்னு சொன்னாலும் பண்பாட்டு அளவில் அது வேறையாக, இது வேறையாக இருக்கிறது. அந்த தேசிய பண்பு வேற, இந்த தேசிய பண்பு வேற. வடகிழக்கு வேற, தமிழ்நாடு வேற, தென்னிந்தியா வேற, இந்தி பேசுற ஆரிய வருத்தம் வேற, இந்தி பேசாத மராத்தி வேற, குஜராத்தி வேற. இந்த கான்செப்ட் இருக்கு. இது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனா இதை என்னைக்குமே தேசிய கட்சிகள் ஒப்புக்கொள்வது கிடையாது. அது பாஜகவா இருந்தாலும், அது காங்கிரஸா இருந்தாலும். நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்துருச்சு பாருங்க. அதாவது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், தாவேகாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர், தாவேகா கிடையாது, காங்கிரஸ்காரரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. பல்கலை வேந்தராக ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசின் நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு உயர்கல்வித்துறை விஸ்வநாதன் இப்படி பதில் சொல்லியிருக்கார். என்னன்னா, முந்தைய அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை, முதலமைச்சர் விஜய் இது குறித்து முடிவெடுப்பார். அதாவது விஜய் துணைவேந்தரா இருக்க வேணாம் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. ஏன்னா விஜய் இங்க மேட்டர் கிடையாது. முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்கக்கூடாது, அதுதான் இவங்களுடைய கான்செப்ட். பல்கலை வேந்தராக ஆளுநர் தான் இருக்கணும் அப்படின்னு பாஜகவை விட காங்கிரஸ் விரும்புது. பாஜக கவர்மெண்ட், பாஜக ஆளுநர். ஆனா காங்கிரஸ்காரங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பாஜகவுக்கு தான். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணல, திராவிட தன்மைக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப திராவிட கட்சிகள் என்பது மாநில நலன், மாநில உரிமை, மாநில முதலமைச்சர், இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. தேசிய தன்மைங்கிறது ஆளுநர். புரியுதுங்களா? ஆளுநர், குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மொழியே, ஏதாவது வேற மொழி பேசுற பிற மாநிலத்தை சேர்ந்த வேற ஒரு நபருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் பாஜக, காங்கிரஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு வருது பாருங்க. அந்தந்த மாநிலத்தை, அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவன், அந்தந்த மொழி தெரிஞ்சவன் ஆளணுங்கிறது திராவிட கட்சிகளுடைய தத்துவம், மாநில உரிமைகள். அதைத்தான் நம்ம பேசுறோம். ஆனா எங்கிருந்தோ பீகாரோ ஹரியானால இருந்து யாராவது ஒருத்தர் ஆளுநரா போட்டு அவர் தான் இங்க மெயின்டைன் பண்ணணும், அவருக்கு தான் அதிக அதிகாரம் கொடுக்கணுங்கிறது தான் தேசிய கட்சிகளின் தன்மை. இதுதான் இந்துத்துவா, இதுதான் பாஜக, இதுதான் காங்கிரஸ். இப்ப இவருக்கு ஏன் விஜய் வேந்தரா இருப்பதுல என்ன பிரச்சனை? நமது முதலமைச்சர் நடிகர் விஜய். அந்த விஜய் இங்க உங்களுக்கு துணைவேந்தரா இருக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? திமுக அதை தனக்காக கொண்டு வரல, மாநில முதலமைச்சர்களுக்காக கொண்டு வந்தது, ஸ்டாலினுக்காக கொண்டு வரல. ஒட்டுமொத்தமா ஒரு கட்டமைப்பு இது. எங்க மாநில முதலமைச்சருக்கான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கு எதுக்கு நாங்க தரணும்னு கேட்டாங்க. இதுதான் திராவிட இயக்கங்கள் எழுப்பிய கொள்கை, திராவிட இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிற அரசியல் மரபு. ஜெயலலிதா அம்மையாரும் இதை 92ல சென்னாரெட்டிக்கு எதிராக எழுப்புனாங்க. அப்ப ராஜா மன்னார் கமிட்டியெல்லாம் கோட் பண்ணி ஆளுநர் எங்க முதலமைச்சர் அனுமதி பெற்றுதான் இருக்கணும்லாம் பேசினாங்க. கலைஞர் பேசியிருக்காங்க. கலைஞர் உருவாக்கின குழுக்கள், சர்க்காரியா கமிட்டி எல்லாமே ஆளுநருக்கு எதிராக பேசியிருக்கு. காங்கிரஸ் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறார். ஏன்னா அவங்க பேசுவது வெறும் பாஜகங்கிற கட்சி எதிர்ப்பு. திராவிட கட்சிகள், திமுக, இவர்கள் பேசுவது கருத்தியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறாங்க. பாஜகவினுடைய ஏக இந்திய அதிகாரம், மாநிலங்களை விழுங்க துடிக்கின்ற அதிகாரம், அதை எதிர்த்து உங்களுக்கு திராவிட கட்சிகள் பேசுறாங்க. பாஜகங்கிற கட்சியே கிடையாது. காங்கிரஸ்க்கு பிரச்சனை பாஜகவின் கொள்கைகள் கிடையாது. இந்துத்துவாவோ, மாநிலங்களை ஒடுக்குகின்ற அந்த சர்வாதிகாரமோ, ஆளுநரை கொண்டு முதலமைச்சரை உங்களுக்கு சூப்பர் முதலமைச்சராக்கி முதலமைச்சரை டம்மியாக்குகிற அந்த தன்மையோ காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது. நாங்க பவருக்கு வரணும், பாஜக தடையா இருக்கு, இவ்வளவுதான். பவர் பாலிடிக்ஸ் சண்டை தான் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும். திராவிட கருத்தியலுக்கும் பாஜகவுக்கும் இருப்பது ஐடியாலஜிக்கல் ஃபைட். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப காங்கிரஸ் பாருங்களேன், பிஜேபியோட இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நாளைக்கு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா அதே ஆளுநர் வேணும். அந்த ஆளுநரை வச்சு மற்ற மாநிலங்களை ஒடுக்கணும்.
ஆளுநருங்கிற கான்செப்டை கொண்டு வந்து காங்கிரஸ் தானங்க பிரிட்டிஷ்கார்ட்ட இருந்து அப்படியே அதை ஃபாலோ பண்றது. பிஜேபி இப்பதானே, பிஜேபி இப்ப பண்ற எல்லா விஷயத்துக்கும் முன்னோடி தாய் அவங்க தானே. இந்திய முத திணிச்சு தானே பிஜேபியா. காங்கிரஸ் திணிச்சு இவங்க கண்டினியூ பண்றாங்க. இவங்க கொஞ்சம் வீரியமா இருப்பாங்க, காங்கிரஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. எதிர்ப்பு வந்தா இவங்க பயப்பட மாட்டாங்க, பாஜக அடிச்சு விடுவாங்க. பாபர் மசூதி இடிச்சப்ப யாரு கவர்மெண்ட்? நரசிம்மராவ், காங்கிரஸ்காரர் தானே. அவர் என்ன பிஜேபியா? அவர் RSS காரர் தான் நரசிம்மராவ். சொல்றேன், இடஒதுக்கீடை எதிர்த்தது ஜனசங்கம் மட்டுமா? ஏன் காங்கிரஸ், ராஜீவ்காந்தி தானே காங்கிரஸ் தானே உங்களுக்கு இடஒதுக்கீடு எதிர்க்கிறாரு. தண்ணியை குடிச்சிட்டு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பேசினாரு. சோ காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணு. இடையில நான் ஏமாந்தது என்னன்னா, ராகுல் காந்தி அப்படி கிடையாது. பழைய காங்கிரஸ் கிடையாது, பண்ணையார் காங்கிரஸ் கிடையாது, பார்ப்பன காங்கிரஸ் கிடையாது, பனியா காங்கிரஸ் கிடையாது, இடஒதுக்கீடை எதிர்த்த ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கிடையாது, தந்தை பெரியாரை கொண்டாடுகின்ற ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் இதுன்னு நான் ஏமாந்தேன். ராகுல் காந்தியினுடைய பல்வேறு விஷயங்களை பார்த்து இவர் முற்போக்கானவரா இருக்காரு, இவர் சோசியலிஸ்டா இருக்காரு, லெப்ட் மைண்டா இருக்காரு, ப்ரோ மாநிலங்களுக்கு ஆதரவா இருக்காரு, திராவிடியன் தாட் இருக்கு, பெரியார படிக்கிறாரு, தமிழ்நாடை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாருன்னு நான் ஏமாந்தேன். சே, நேருடைய பேரனா இருந்தாலும் ராகுல் காந்தியோட மகனா இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு டெமோக்ராட்டிக் இருக்கு. இந்தியாங்கிற அமைப்பை மாநிலங்களா பாக்குறாரு, இந்தியாவை ஒன்றியமா பார்க்கல, மாநிலங்களா பாக்குறாரு, இந்திய எதிர்க்கிறாரு. எங்க பாட்டியே செஞ்சிருந்தாலும் தப்புன்னு எமர்ஜென்சியை தண்டிக்கிறாருன்னு அவர் மீது அவ்வளவு மரியாதை வந்தது. மாநில பட்டியலுக்கு கொடுக்கணும் கல்வியெல்லாம் அவர் பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா காங்கிரஸுடைய கேரக்டருங்கிறது இதுதான். பாஜக என்ன சொல்லுச்சோ அதை காங்கிரஸ் சொல்லும். ஒரு படத்துல கவுண்டமணி ஜோக் வரும்ல, ஒரு மாமியார் சொல்லும் பிச்சைக்காரனா, உனக்கு பிச்சை இல்லை போன்னு. உடனே மருமக நீ என்ன சொல்றது அப்படின்ட்டு மருமகளோட சண்டை போட்டு மாமியார் சொல்லும் பிச்சை இல்லை போ, நான் தான் சொல்லுவேன் எதுவா இருந்தாலும். அதே மாதிரிதான் பிஜேபி என்ன இந்துத்துவா பேசுறது, பிஜேபி என்ன மாநிலங்களை ஒடுக்குவது, பிஜேபி என்ன ஆளுநரை வைத்து அதிகாரம் செய்வது, இதையெல்லாம் நாங்க தான் செய்வோம். பிஜேபி செஞ்சா மட்டும்தான் தப்பு. ஆனா திராவிட கருத்தியலுக்கு அது கிடையாது. யார் செஞ்சாலும் தப்பு. எங்களுக்கு சர்வாதிகாரத்தையும் பாசிசத்தையும் உங்களுக்கு ஏகாதிபத்தியத்தையும் பார்ப்பன அதிகாரத்தையும் நீங்க காங்கிரஸ் செஞ்சா என்ன, பிஜேபி செஞ்சா என்ன, பாதிக்கப்பட போறதும் எங்களை மாதிரி தமிழர்கள் தானே, எங்களை மாதிரி மாநிலங்கள் தானே. அந்த அடிப்படையில தான் நம்ம அதை பாக்குறோம். இதைத்தான் நான் தொடக்கத்திலிருந்து சொன்னேன். கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. முல்லை பெரியாறு, காவேரி எல்லா பிரச்சனையிலையும் தேசிய கட்சிகள் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. தமிழர்களுக்கு எதிராக இடபிள்யூஎஸ் வந்தா எல்லா தேசிய கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு அமைச்சரவையில தேசிய கட்சிக்கு இடம் கொடுத்து வச்சோம்னா தமிழ்நாட்டு அமைச்சரவை பிரச்சனையாகும். அதனாலதான் தொங்கு சட்டசபை, கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் வராம ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர், ஸ்டாலின் தனியா வந்துடணும். அதுதான் நமக்கு நல்லது. கூட்டணி வச்சுக்கலாம், அவங்களுக்கு கூட்டணி வைக்கிறது, சீட்டு வைக்கிறதுங்கிறது வேற. அமைச்சரவையில் பங்குன்னு வரும்போது ஐடியாலஜிக்கலா மாநில கட்சிகள், திராவிட கட்சிகள், பிற தேசிய கட்சிகளிடம் விலகி இருக்கிறது. தேசிய கட்சிகளோடு முரண்படுவதுதான் திராவிடத்தினுடைய அடையாளமே. புரியுதுங்களா? சோ இப்படி ஒரு டெல்லி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பையே அடையாளமாக கொண்ட ஒரு திராவிட கட்சி கூட்டணி அமைச்சரவை அமைச்சா இந்த பிரச்சனை வரும். ஆனா விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் ஒரு திராவிட தன்மையுடன் இருந்தார்னா இதை கண்டிச்சிருப்பாரு நேரம். எங்களுடைய அடிப்படை கொள்கை இது, எங்களுடைய அடிப்படை கொள்கை இது, ஆளுநர் எதிர்ப்புங்கிறது. ஆளுநரே வேணாங்கிறதா என் கொள்கை, தந்தை பெரியாரின் கொள்கை அப்படிலாம் விஜய் பேசினார். பெரியாரின் கொள்கைன்னு அவர் சொன்னச்சு பேசினாரோ இல்லையோ, ஆனா அந்த வார்த்தையை அவர் சொன்னார், எனக்கு நினைவிருச்சு. ஆளுநர் எதிர்ப்பு, மாநில சுயாட்சி. திமுக என்னங்க மாநில சுயாட்சியில சரியில்லை, நான் பெரியாருடைய பேரனா செயல்படுறேன்லாம் சொன்னார். இப்ப அவங்க அமைச்சரவையில அவரால் அமைச்சரவை பெற்ற காங்கிரஸ்காரங்க ஓப்பனா மாநில உணர்வுக்கு எதிராக பேசுறாங்க, மாநில சுயாட்சிக்கு எதிராக பேசுறாங்க, பாஜக மாதிரியே ஆளுநருக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா அப்ப ஆளுநர் ஆட்சி தான் நடக்க போகுதா? அமைச்சரவை தாவேகா அமைச்சரவையிலிருந்தே ஆளுநருக்கு ஆதரவான குரல். பாஜகவுக்கு இது போதாதா? காங்கிரஸ் இருக்கு, அதனால பாஜக வராது. நீங்களே காங்கிரஸே பாஜகவா மாறி ஆளுநர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கே. இப்ப விஜய் அமைச்சரவையில காங்கிரஸ் இருந்தா பிஜேபி இருந்தா அதான் ஓப்பனா ஆளுநர் ஆதரிக்கிறாங்களே. முதலமைச்சர் தேவையில்லைங்கிறாங்களே. விஜய் ஆகக்கூடாது, ஆளுநர் தான் ஆகணுங்கிற அளவுக்கு பேசுகிறார் என்றால் அப்ப காங்கிரசின் குரலும் பாஜகவின் குரலும் ஒன்றுதான் அப்படின்னு. இதைத்தான் நம்ம பல முறைகளை என்னுடைய விவாதங்களை சொன்னேன். நான் சொன்னது சரின்னு வந்துருச்சு. இதற்கு விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார்? பிரதமரை பார்த்து என்ன முடிவு எடுப்பார்? ஆளுநரை எதிர்ப்பாரா? பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாரா? இது திராவிட கட்சி, திராவிடத்தின் தொடர்ச்சி, நான் திராவிட தன்மையோட தான் இருப்பேன், இப்படி ஆளுநர், ஆரியம், RSS கொள்கையெல்லாம் காங்கிரஸ்காரங்க கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி அவர் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருக்கிறது, ஆர்வமாக இருக்கிறது. பார்ப்போம். இவ்வளவு வரலாறு மூச்சு பிடிச்சு நான் பேசியிருக்கேன். விஜய் கட்சியினரே பாருங்க, உங்க தலைவருக்காக பேசியிருக்கேன். உங்க தலைவருக்காக இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் பேசுவேன். ஏன்னா இது திராவிட கொள்கை, இது மாநில கொள்கை, மாநில உணர்வு. அதனால விஜய் அவர்களிடம், முதலமைச்சர்களிடம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. நீங்க ஏதோ பெரியார் கொள்கை தலைவருங்கிறீங்களே, பெரியார் கொள்கைப்படி இப்படி எதிராக பேசுது காங்கிரஸ், இதை எப்படி நீங்க அணுக போறீங்க அப்படிங்கிறத கேளுங்க. விஜய் கட்சியினர் யாராவது நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சா
ஆரோக்கியமான உரையாடலோடு நான் பேசுன விஷயத்த பகிர்ந்துக்கோங்க, பேசுங்க. இது குறித்து தொடர்ந்து மக்களிடம் பேசுங்க, உரையாடலை கண்டினியூ பண்ணுங்க. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா டுடே சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.